श्रीशैलेदयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्देरं अजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सगस्ससागोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராஜ் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெறா. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாயுமொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 257ஆம் பதிகம் 4ஆம் பாசுரம். கோவிந்தன் குடகூத்தன் கோவலன் என்றென்றே குணித்து தேவும் தன்னையும் பாடியாடத் திருத்தி என்னைக் கொண்டன் பாவன் தன்னையும் பாராக்கைத்தமிரேழ் பிறப்பும் மேவும் தன்மயமாக்கினான் வல்லானம் பிரான் விட்டுவே. கோவிந்தன் குடகூத்தன் கோவலன் என்று என்றே குனித்து தேவும் தன்னையும் பாடி ஆடத் திருத்தி என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பாறை கைத்து யமர் ஏழ் பிறப்பும் மேவும் தன்மயம் ஆக்கினான் வல்லல் எம்பிரான் விட்டுவே. நினைத்த எதனையும் செய்ய வல்ல சக்தி உள்ளவனும் அனைத்து வஸ்துக்களையும் உருவாக்கி ஒருவனை பிடிக்க ஊரை வளைத்தது போன்று என்னை பிடித்த எனது சுவாமியும் பசுக்களை காப்பவனும் குடகூத்து ஆடியவனும் கோபாலன் ஆனவனும் என்று இவற்றையெல்லாம் தனித்தனியே உரைத்து அதனால் எழுந்த பிரீதி காரணமாக கூத்தாடி இத்தகைய சௌலபியத்திற்கு காரணமாக உள்ள பரத்வம் மற்றும் நீர்மை ஆகியவற்றை குறித்து பாடி ஆடியபடி எங்கும் நான் தெரியும் விதம் என்னை கடாட்சித்தான் எம்பெருமான் என்கின்றார். அதன் மூலமாக அவ்வாறு கடாட்சித்ததன் மூலமாக என்னுடைய பாவங்களை ஓடச் செய்தான் என்கின்றார் ஆழ்வார். என்னை மட்டுமல்லாமல் என்னுடன் சம்பந்தம் உள்ளவர்களையும் என்னைப் போன்றே மாற்றினான். இப்படிப்பட்ட அவனுடைய சாமர்த்தியந்தான் என்னே என்று வியந்து பேசுகிறார் ஆழ்வார். கோவிந்தன் ஸ்ரீவைகுண்டத்திலே இல்லாத செல்வம் இங்கு அல்லவோ உள்ளது. அது என்னவெனில் நிறைந்த பசுக்களால் ஏற்படும் செல்வம் என்பது இப்புலோகத்தில் மட்டுமே உள்ளது. குடகூத்தன் அந்தணர்களுக்கு செல்வம் நிறைந்தால் யாகம் செய்வது போன்று ஆயர்களுக்கு செல்வம் அதிகமானால் அந்த கர்வம் வெளிப்படுவது குடங்களை தலையில் அடுக்கிக் கொண்டு கூத்தாடுவது என்பதன் மூலமே ஆகும் என்கிறார். எதிலும் விருப்பமின்றி உள்ளான், மௌனமாக உள்ளான் என்பதற்கு ஏற்றபடி இருக்க வேண்டிய சர்வேஸ்வரனாகிய கிருஷ்ணன் கம்பீரியம் குறைந்து
ஓங்கி வளரும் பயிர்களை மேற்பாகத்தை வெட்டியவுடன் அவை ஆடுவது போன்று கர்வத்துடன் ஆடினான் என்கின்றார். கோவிந்தன் குடகூத்தன் என்று ஆவதற்கு காரணமான கோபால ஜன்மம் கொண்டவன். கோவிந்தன் குடகூத்தன் கோவலன் என்பதன் மூலம் உணர்த்தப்படும் அவனுடைய குணங்களை ஒன்றும் விடாமல் மகிழ்வுடன் உரைத்தபடி, சரீரம் இருந்த இடத்திலே நிலையாக நிற்காமல் ஆடியபடி, அவன் அடியார்களுக்கு வசப்பட்டவனாக உள்ளதை கண்டால் ஆழ்வாருக்கு அது குறித்து உரைக்காமல் இருக்க முடியாதல்லவோ? தேவும் இதன் மூலம் ஈஸ்வரத்தன்மையை கூறுகிறார் ஆழ்வார். தன்னை என்று கூறுவதன் மூலம் அவன் அடியார்களுக்கு வசப்பட்டு நிற்பதை கூறுகிறார். பாடி ஆடி என்றே என்றே குனிந்து என்று கூறியதற்கும் இப்பொழுது பாடி ஆடி என்று கூறுவதற்கும் என்ன வேறுபாடு? அங்கே சௌலபியம் மட்டுமே உணர்த்தப்பட்டது. அவனுடைய சர்வேஸ்வரத்தன்மை மற்றும் சௌலபியம் ஆகிய இரண்டும் எண்ணப்படும் பொழுது பாடி ஆடுதல் நிகழ்கிறது. திருத்தி தரிசாக கிடந்த நிலத்தை நெற்பயிர்கள் நிறைந்த விளைநிலமாக மாற்றுபவர்களைப் போன்று நித்திசூரிகள் செய்யும் கைங்கரியங்களே உன்னதமான கைங்கரியங்கள் என்று எனக்கு உணர்த்தி, சேற்றில் விழுந்த மாணிக்கம் ஒன்றை கழுவி பயன்படுத்துவது போன்று என்னை அங்கீகரித்து, என்னால் போக்கிக் கொள்ள இயலாத என பாவங்கள் அனைத்தையும் உருத்தெரியாமல் அழியும்படி செய்து, என் ஒருவன் அளவில் மட்டுமல்லாமல் என்னோடு சம்பந்தம் உள்ள 7 பிறப்பில் உள்ளவர்களையும் தன்னுடன் சேர்த்தல் என்பதையே இயல்பாக கொண்ட தன்மை நிறைந்தவனாக மாற்றினான். எனக்கு பல உதவிகளைச் செய்யும் சர்வேஸ்வரன் தான் நினைத்த எதனையும் செய்ய வல்லவனாயிற்றே. அவனால் இயலாதது ஏதும் உண்டோ? என்றாலும் அவன் எங்கும் நிறைந்து நிற்பது எதற்காக? என்னை பிடிக்கவே ஆகும் என்கின்றார் ஆழ்வதாக என்பதாக ஆழ்வார் கூறுவதாக இப்பாசல் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காலையிலே செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.